இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு முதல்ல ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார். இதுக்கு மேல மேஷராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்துல என்ன வேணும்? அனைத்து விதமான யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் இருக்க போகுது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பா உண்டு. மேஷ ராசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இந்த மாதம் உங்க ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய தெய்வ அனுகூலத்தினால, உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான உங்களோட தெய்வ வழிபாட்டினால, உங்க அம்மா அப்பா செய்த பலனினால, நீங்க செய்த வழிபாட்டினால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு. வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம், எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது.